Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது நோட்பேட்ல C and C++ லாங்குவேஜ் ரைட் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி ரன் பண்றதுனா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். TDM-GCC 5.103. இதை நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா source fork அப்படின்ற வெப்சைட்டுக்கு டைரக்டா உங்களுக்கு கூட்டிட்டு போயிடும். ஸோ அங்கே வந்து டைரக்டா அது டவுன்லோடும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து exe ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க செக் ஃபார் அப்டேட் அப்படின்ற ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அன்செக் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரியேட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இந்த ஃபைல் வந்து C:\ல போயிட்டு இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டெஸ்க்டாப்ல போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த நியூ ஃபோல்டரோட நேம் C ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறோம். ஸோ அதுக்குள்ளதான் நம்மளுடைய ஸோ டெஸ்க்டாப் போயிட்டு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றோம். அதுக்கு C ப்ரோக்ராம்ன்ற நேம் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நோட்பேட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள சிம்பிளா ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ற மாதிரியான ஒரு C ப்ரோக்ராம் ரைட் பண்றோம். has include stdio.h has include conio.h void main function. So within the scope, so within the body of the function, print up bracket kulla double quotation அதுக்குள்ள welcome. So brace close பண்ணிட்டு semicolon. So next hch open and close brace semicolon. So இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்ப சேவ் பண்ண போறோம். சேவ் பண்ணும்போது .c கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ நான் h அப்படின்னு சொல்லிட்டு h.c சொல்லிட்டு சேவ் பண்றேன். ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு சேவ். ஓகே, இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் போங்க. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நம்மளுடைய ஃபைல் CD டெஸ்க்டாப்ல இருக்கனால CD டெஸ்க்டாப் கொடுங்க. அதுக்கப்புறம் CD ஃபோல்டர் நேம் என்ன, C ப்ரோக்ராம். CD ஃபோல்டர் நேம் C ப்ரோக்ராம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா gcc ஸ்பேஸ் -c h.c gcc-h.o ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் h.exe என்டர். ஸோ exe ஃபைல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ h.exeன்னு கொடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரன் ஆயிட்டு வெல்கம் அப்படின்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஹச்ன்ற ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா சீன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஓவா கன்வெர்ட் ஆகும். அந்த ஓன்ற ஃபைல் வந்து exe வந்து கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம கமாண்டா வந்து டைப் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.